மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேசன் அவருடைய மகள் பிரீதா கணேசன் திருமணம் இன்னைக்கு சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. முக்கியமான திரைப்பிரபலங்கள் எல்லோருமே ஆஜராயிட்டாங்க. அதையும் தாண்டி அரசியல் கட்சி தலைவர்களுமே ஆஜராயிருக்காங்க இல்லையா? நிறைய பேருக்கு ஐஸ்வரி கணேசன் அவர்களை ஒரு கல்வியாளராக தெரியும், ஒரு தயாரிப்பாளராக தெரியும். ஆனால் அவருக்கு ஒரு மிக நீண்ட ஒரு திரை பாரம்பரியமும் அரசியல் பாரம்பரியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது இல்லையா? அவருடைய பின்னணி பற்றி சொல்லுங்க சார். அதாவது லக்ஷன் குமார் அந்த மணமகன் இருக்கார் இல்லையா? ஆமா. அந்த மணமகன் அவருடைய தாத்தா ஒரு சினிமா தயாரிப்பாளர். இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் ரஜினிகாந்தை வைத்து அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர். அவர் பேர் நட்ராஜ். ஓகே. ஜிவிசி கம்பைன்ஸ்னு பிரபல பைனான்சியரா இருந்தார் ஒரு காலத்துல. சினிமாக்கு நிறைய படங்களுக்கு பைனான்ஸ் பண்ணியிருக்காரு. நூற்றுக்கணக்கான படங்களுக்கு பைனான்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய மகளுடைய மகன் தான் லக்ஷன் குமார், மணமகன். இந்த திருமணம் இன்னைக்கு ஆர்கே மஹால் நீலாங்கரையில் இருக்கு. நம்ம விஜய் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவார்ல, அந்த திருமண மண்டபம் தான். அது ஒரு பெரிய திருமண மண்டபம். இன்னைக்கு அந்த திருமண மண்டபத்துல இன்னைக்கு காலையில அந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. மிக பிரம்மாண்டமான திருமணம் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. அந்த திருமணத்துக்கு பல பிரபலங்கள், ரஜினிகாந்த், கமலஹாசன், இன்னும் பல பிரபலங்கள், அரசியல் இருந்து வைகோ, இன்னும் பல பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க. திருமணத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, திருமணமே ஸ்பெஷல் தான். அதாவது அந்த மணமகளுடைய காஸ்டியூம் இருக்கு பாத்தீங்களா, அதுவே ரொம்ப பிரமிக்க தகுந்த காஸ்டியூமா இருந்துச்சு. எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு காஸ்டியூம். மணமகனோட காஸ்டியூமும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஆடம்பர திருமணம் அப்படின்னு சொல்லலாம். பல கோடிகள் இந்த திருமணத்துக்காண்டி ஐஸ்வரி கணேசன் செலவழிச்சிருக்காரு. அதாவது மாப்பிள்ளைக்கு மட்டுமே 1000 கோடி வரதட்சணை கொடுத்திருக்காரு சொல்றாங்க. பொண்ணுக்கு 1000 பவுனுக்கு மேல நகை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. திருமணத்துல விருந்தே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150, 200 வகையான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஸ்வீட்டு, காரம் எல்லாமே அவ்வளவு வெரைட்டிஸ் அவ்வளவு இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கிய பிரபலங்கள், அதாவது சமையல் பண்றவங்க, சமையல் கலைஞர்களை கூப்பிட்டு இந்த விருந்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும் இதுல. அப்படி ஐஸ்வரி கணேசனை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்ஸ் கல்வி நிறுவனத்தினுடைய தலைவரா இருக்கிறாரு. அவரு இது ஒரு பெரிய கல்வி குழுமம். அதாவது ஐஸ்வரி வேலன் அவருடைய தகப்பனார். அவர் எம்ஜிஆர் கிட்ட கூடவே இருந்தவர், எம்ஜிஆரோட விசுவாசி. அதனால எம்ஜிஆர் அவருக்கு எப்படி சொல்றது, கூடவே வச்சிருந்தாரு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சந்திரபாபுக்கும் எம்ஜிஆருக்கும் சில பிரச்சனைகள் நடந்துச்சு. அதனால எம்ஜிஆர் நாகேஷை கொண்டு வந்தார். நாகேஷ்க்கும் எம்ஜிஆருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஒரு காலகட்டத்துல வந்த போது தேங்காய் சீனிவாசனையும் ஐஸ்வரி வேலனையும் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்துறாரு. தேங்காய் சீனிவாசன் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்ததுனால சரியா சினிமால அந்த காலத்துல நடிக்காம இருந்தாரு. அப்போ ஐஸ்வர்ய வேலனை பல படங்கள், எம்ஜிஆரோட பல படங்கள்ல பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது ஐஸ்வர்ய வேலனுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்திருந்தார். சோ அதுக்கு அவருடைய மகன் தான் ஐஸ்வரி கணேஷ். ஐஸ்வரி கணேஷ் சினிமா ஆர்வம் ரொம்ப உள்ளவர். அவர் இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 85, 86 காலகட்டங்களா இருக்கலாம், ஒரு படத்துல ஒண்ணு நடிச்சிருக்காரு. பானுப்பிரியாவுடைய அண்ணன், அப்புறம் ஐஸ்வரி கணேசன், இன்னும் பலர் சேர்ந்து அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் கல்வி பணியிலே இருந்தாரு. இன்னைக்கு அது ஒரு பெரிய குடும்பமா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் வேல்ஸ் இன்டர்நேஷனல்ங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல வெற்றி படங்களை, அதாவது பெரிய பெரிய பிரபலங்களை வைத்து பல வெற்றி படங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் சினிமா ஆர்வம் அவர்கிட்ட தனியவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சினிமால எத்தனையோ படங்கள், எண்ணில் அடங்காத படங்களை ஐஸ்வரி கணேசன் எடுத்துட்டு இருக்காரு. இது இல்லாம சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா குடும்பம்னு இருக்கு பாத்தீங்களா, அதாவது டைரக்டர்ஸ் யூனியன், அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் ஒர்க்கர்ஸ் யூனியன், நடிகர் சங்கம், இப்படி பல யூனியன்ல உள்ள மெம்பர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் இலவசமா படிக்கிறதுக்கு அவருடைய வேல்ஸ் கல்வி நிறுவனத்தின் மூலமா பல சீட்டு, அதாவது அட்மிஷன் கொடுக்கிறாரு. பல பேருக்கு அட்மிஷன் கொடுத்துருக்காரு. வருஷம் இலவசமா இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காரு. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 100கணக்கான மாணவர்களுக்கு இலவச சேவை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஏழை மாணவர்கள்,
பின்தங்கிய மாணவர்கள்னா அவங்களுக்கும் இலவசமா கல்வி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கல்வி சேவை அவருடைய பெரிய சேவை. இந்த சேவையில வந்து சினிமாக்கு அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு. அது இல்லாம நம்ம நடிகர் சங்கத்துல பாத்தீங்கன்னா நலிந்த கலைஞர்கள்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுத்தமாவே இன்னைக்கு வருமானம் இல்ல. அதாவது நாடக கலைஞர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கலைஞர்களுக்கு இன்னும் வருமானமே இல்ல. அந்த நாடக கலைஞர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் மாதிரி, அதாவது பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். இதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனா பெரிய மனசோட இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருடைய மகள் பிரீதா கணேஷ் அவருடைய திருமணம் வந்து பிரம்மாண்டமா நடத்தியிருக்காரு. பல சினிமா பிரபலங்கள், பல அரசியல் பிரபலங்கள்லாம் இந்த திருமணத்துல கலந்து கொண்டதுக்கு இதுதான் காரணம். இன்னைக்கு இந்த திருமணத்துக்கு அப்புறம் இதோட ஃபாலோ அப்பா பாத்தீங்கன்னா நீலாங்கரையில வந்து பிரார்த்தனா டிரைவின் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. இப்ப அந்த தியேட்டர் இல்ல. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான ஒரு செட்டு ஆல்ரெடி ரெடி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல அந்த பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த செட்டு கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல அந்த செட்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல நாளைக்கு 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வந்து ரிசப்ஷன். அதே ஈசிஆர் தான் அந்த பிரார்த்தனா டிரைவிங் தியேட்டரும் இருக்கு. அங்க வந்து செட்டு போட்டு அந்த ரிசப்ஷனை வந்து இன்னும் பிரம்மாண்டமா நடத்துறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த ரிசப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது அம்பானியே தோத்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசப்ஷன் நடத்தணும்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ரிசப்ஷனா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா பல வெரைட்டியான ஃபுட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா விஐபிஸ்க்கு சில பரிசு பொருட்கள் எல்லாம் கூட கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ஃபாலோ அப்பா இந்த ரிசப்ஷனை முடிச்சிட்டு மாலத்தீவுல வந்து ஒரு ட்ரீம் வெட்டிங் ஒன்னு ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல ஃபிளைட் டிக்கெட் போட்டு ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் அழைப்பிதழோட ஃபிளைட் டிக்கெட்டும் கொடுத்திருக்காரு. மாலத்தீவுல வந்து ராயலா பல ரிசார்ட்ல பல விஐபிகளை தங்க வச்சு இந்த ட்ரீம் வெட்டிங்க வந்து மாலத்தீவுல வந்து ஐஸ்வரி கணேசன் பெரிய லெவல்ல பண்றாரு. அதாவது மாலத்தீவே சம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. அப்படி ஒரு விழா அங்கேயும் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பிரம்மாண்ட விழாவா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திருமண செலவே ஒரு 600 700 கோடி ரூபாய் அவர் செலவழிக்கிறார். அந்த அளவுக்கு அவருடைய மகள் மேல அவர் வச்சிருக்க பாசத்தை இந்த திருமணத்துல காமிக்கிறாரு. இதுவும் இல்லாம நம்ம எப்படி சொல்றது, இன்னும் பல விஐபிகள் வந்து மாலத்தீவுக்கும் போறாங்க. மாலத்தீவுலயும் போய் அட்டன் பண்ண போறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம முக்கியமா இங்க ஒரு விஷயம் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து நாளைக்கு இங்க ஈசிஆர்ல நீலாங்கரையில நடக்க போற அந்த, அதாவது வந்து பிரார்த்தனா டிரைவின் தியேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து செட்டு போட்டிருக்காங்க. அந்த திருமணத்துல கிட்டத்தட்ட 15,000ல இருந்து 20,000 பேர் கலந்துக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ரைட் சார். ஐசரி கணேசன் அவர்கள் பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவருடைய பின்னணி, அவருடைய தந்தை குறித்துலாம் வந்து ரொம்ப விரிவா சொன்னீங்க. நெறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதையும் தாண்டி பிரீதா கணேஷ் மணமக்களை தாண்டி இன்னைக்கு அதிகமா ஹைலைட் ஆனது பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியும், கெனிசாவும் தான். கிட்டத்தட்ட 3, 4 மாதங்களுக்கு முன்னாடியே ஜெயம் ரவிக்கு வந்து விவாகரத்து அப்ளை பண்ணியிருந்தாரு. அது இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு 2 பேரும் ஜோடியா வந்தது தான் வந்து மறுபடியும் பேசு பொருளா மாறி இருக்குது இல்லையா? என்ன சார் நடக்குது அவங்களுக்குள்ள? இப்ப ஜெயம் ரவியும் கெனிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த திருமணத்துக்கு வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா கணேசன் வீட்டு திருமணத்துக்கு. இதுதான் இப்ப வந்து பெரிய சர்ச்சையா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இது டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜெயம் ரவி தைரியமா கெனிஷாவோட வர ஆரம்பிச்சிட்டாரா அப்படி எல்லாம் பேச்சு இருக்கு. அதாவது வந்து கெனிஷாவோட இந்த திருமணத்துக்கு அவர் வந்திருக்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதுல நம்ம வந்து பெருசா கருத்து சொல்ல முடியாது. கண்டிப்பா. எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கைய டிசைன் பண்ணிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து அதை பற்றி கருத்து சொல்றதை விட ஜெயம் ரவி ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பத்தி பேசுவோம். அதாவது வந்து அவங்களுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஜெயம் ரவியை அவருடைய முழு கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது வந்து ஜெயம் ரவி என்னென்ன செய்யணும், ஜெயம் ரவி என்ன சாப்பிடணும், ஜெயம் ரவி எப்ப தூங்கணும் எந்திரிக்கணும், இப்படியெல்லாம் கூட அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க மனைவி ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி எங்க போறாரு என்ன பண்றாரு அப்படிலாம் ஸ்பை வச்சு கூட பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தகவல். அதாவது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வந்து ஒரு மாமியார் வந்து ஒரு மருமகளை கொடுமைப்படுத்தின தகவல் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இங்க வந்து மருமகனை ஒரு மாமியார் கொடுமைப்படுத்தினார் அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது வந்து ஜெயம் ரவியை வந்து அவருடைய மாமியார், முன்னாள் மாமியார்னு கூட சொல்லலாம், சுஜாதா விஜயகுமார் அவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு. அதாவது ஜெயம் ரவி செலவுக்கு காசு கொடுக்கறது இல்ல, நம்ம கேள்விப்பட்டோம் எல்லா விஷயமும் அந்த நேரத்துல. ஆமா. அதாவது ஜெயம் ரவிக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அக்கௌண்ட் கூட இல்ல, பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லைங்கிறதெல்லாம் ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்துச்சு.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து ஒரு அடக்குமுறையில இருந்தாரு ஜெயம் ரவி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் வந்து இப்படி ஒரு அடக்குமுறையில இத்தனை காலம் வந்து அவர் அங்க தவிச்சாரு அப்படிங்கிறதுக்கான கேள்வி நமக்கு தெரியல. எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே ரொம்ப அடக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மனிதனை, அவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல திமிறிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிருவான். அதாவது வந்து இங்க கொட்ட கொட்ட குனியறவன் நினைப்போம் நம்ம. ஆனா அவன் நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளால அது தாங்க முடியாது. அப்படிதான் ஒரு முடிவு. டோட்டலாவே பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு இந்த மாரியான ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு இந்த குடும்பம், ஜெயம் ரவியோட குடும்பம், அவருடைய ஆர்த்தி, ஜெயம் ரவியோட வாழ்க்கை, இந்த 2 குழந்தைகள் கேள்விக்குறியா நிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஜெயம் ரவியோட மாமியாருடைய எப்படி சொல்றது? அடக்குமுறை தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஜெயம் ரவி மாமியார பத்தி சினிமால இருக்கிறதுனால பல விஷயங்கள் நமக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா, இப்ப அவர் நெறைய டிவி சீரியல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டிவி சீரியல் தயாரிச்சதுல அந்த டிவி சீரியல்ல ஒர்க் பண்ணவங்க, அந்த லைட் பாய்ஸ், அந்த புரொடக்ஷன் பாய்ஸ் அவங்கெல்லாம் போயி சம்பளம் கேட்கும்போது, அவங்க வீடு இந்த மயிலாப்பூர்ல கல்பனா ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் அவங்க முன்னாடி ஒரு ஆபீஸ் வச்சிருந்தாங்க. அந்த ஆபீஸ்க்கு வந்து அவங்க கார்ல இறங்குவாங்க. இல்லைன்னா வீட்ல இருந்து அந்த ஆபீஸ்க்கு நடந்து வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, யாரையுமே வந்து ஜெயம் ரவி மாமியார் வந்து மதிக்க மாட்டாங்க. யாரையுமே வந்து அவங்க அது எப்படி சொல்றது? நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய பார்வையே எப்படி இருக்கும்னா, ஒரு மாரி மேல் நோக்கி தான் பார்வை இருக்கும். அதாவது நேரடியா பார்த்தோம்னா, அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால, அவங்க எப்பவுமே மேல் நோக்கி தான் பார்த்துட்டு போவாங்களாம். அதாவது ஒரு மாரி ஒரு திமிர்த்தனமான பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நக்கலா. மாரி ஒரு பார்வை தான் அவங்ககிட்ட இருக்கும். நக்கலா. நக்கலா கிடையாது. அதாவது யாரையும் கண்டுக்காம போறதுன்னு ஒரு பார்வை இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு பார்வையில தான் அவங்க நடந்து போவாங்க. ரொம்ப ரஃப்பாவும், டஃப்பாவும் பேசுவாங்க. அதாவது வந்து ஒரு வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம். அது வந்து எப்படி சொல்றது? அவங்க வேர்வை காயறதுக்கு முன்னாடியே குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரான்ல கூட சொல்லியிருக்காங்க. ஆ ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, பல மாதங்கள் அவங்க வேலை பார்த்ததுக்கான சம்பளத்த வந்து எப்ப குடுப்பாங்கன்னே தெரியாது. அவங்க காத்திருக்கணும். அவங்க சொல்ற ஒரே பதில் என்னன்னா, "நான் உங்களுக்கு தொடர்ந்து வேலை குடுக்குறேன்." அவங்க தொடர்ந்து டிவி சீரியல் எடுத்துட்டு இருந்தாங்க. "தொடர்ந்து உங்களுக்கு வேலை குடுக்குறேன். அதனால நீங்க வந்து நான் குடுக்குற நேரத்துல சம்பளத்த வாங்கிக்கணும்." அப்படிங்கிற மாரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறேன். சன் டிவி அவங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் வந்து அவங்களுடைய சப்போர்ட்ட வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்ப இதே நேரத்துல இன்னொரு விஷயமும் நம்ம பேசணும். ஜெயம் ரவி திருமணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, தனி ஒருவன் ஒரு படம் வந்துச்சு. தனி ஒருவன் வந்து ஆமா. ஜெயம் ரவிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்துச்சு. அந்த வெற்றி படம் வந்து பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவியுடைய வாழ்க்கையே மாத்தியிருக்கணும். அதாவது வந்து ஜெயம் ரவி அதுக்கப்புறம் வேற ஒரு உச்சத்துக்கு போயிருக்கணும். வேற ஒரு உயரத்துக்கு போயிருக்கணும். ஆனா எதுவுமே நடக்காம ஜெயம் ரவி வந்து இன்னைக்கு தொடர்ந்து தோல்வி படங்கள் குடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் ஜெயம் ரவி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அவங்க தான் கதை கேட்டாங்க. அவங்க சொன்ன பேனர்ல தான் நடிக்கணும். அவங்க சொன்ன இயக்குனர தான் போட்டுக்கணும் படத்துக்கு. அவங்க சொன்னது தான் எல்லாமே நடக்கணுங்கிற மாரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுவும் இல்லாம மருமகனை வைத்து நம்மளே தயாரிச்சு காசு பார்க்கணும் அப்படின்னு அவங்க நெனைச்சாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பல ஜெயம் ரவி படங்களை வந்து சுஜாதா விஜயகுமாரே தயார் செஞ்சாங்க. அந்த அந்த தயாரிச்ச வகையில பல தோல்வி படங்களும் இருந்துச்சு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயம் ரவிக்கு ஒரு சம்பளம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுவே அவங்க தயாரிச்ச படங்களுக்கு சரியா குடுத்த மாரி தெரியல. பல நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிக்கு சம்பளம் குடுக்கறதில்ல. ஜெயம் ரவிக்கு செலவுக்கு பணம் குடுக்கறதில்ல. இந்த மாரி எல்லா விஷயத்திலுமே ஜெயம் ரவி வந்து ஒரு ஆளுமையா வச்சிருந்தாங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, ஒரு பணம் காய்க்கிற மரமா தான் ஜெயம் ரவி அவங்க பார்த்தாங்களே தவிர, ஒரு மருமகனா அவங்க பார்க்கல. ஒரு ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் வரும் இல்லையா? அந்த மாரி நம்ம பணம் எடுக்கிறதுக்கு, பணம் நமக்கு குடுக்கறதுக்கு மட்டும் தான் ஜெயம் ரவி நெனைச்சாங்க. ஆ இந்த திருமணத்துக்கு முன்னாடியே அதாவது வந்து ஜெயம் ரவியுடைய தகப்பனார், அதாவது எடிட்டர் மோகன் இருக்கார் இல்லையா? அவர் வந்து இந்த திருமணம் வேண்டாங்கிறது வந்து ஜெயம் ரவிக்கு பல தடவ சொல்லியிருக்காரு. ஆனா என்னமோ தெரியல. ஜெயம் ரவி வந்து எப்படி சொல்றது? ஒரு காதல் சூழ்நிலை. அது அப்படிதான் அந்த நேரங்கள். அவர் அந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு நெனச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இங்க குறிப்பா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த ஜெயம்ருடைய மனைவி ஆர்த்தி இருக்காங்கல்ல, அவங்க மேல எந்த பெரிய தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது வந்து அவங்களும் பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாயார் பேச்ச கேட்டு தான் இத்தன விஷயத்தையும் செஞ்சிருக்காங்களே தவிர, அவங்க தன்னிச்சையா அந்த மாரி செஞ்சதில்ல. அவங்க கணவர்ட்ட வந்து அவங்க பிரியமா தான் இருந்திருக்காங்க. ஆனா, அவங்க தாயார் பேச்ச கேட்டு பல விஷயங்கள் செஞ்சது. ஜெயம் ரவிக்கு வீட்டுக்குள்ள போனோனே, நீங்க வந்து எங்கிருந்து வர்றீங்க? யார் கூட இருந்துட்டு வர்றீங்க? இந்த மாரியான கேள்விகள், இந்த மாரி இரவு சண்டைகள்னு சொல்லுவாங்கல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பல இரவு சண்டைகள் அவங்க வீட்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஜெயம் ரவி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்க ஃபோன் பண்ணுவாங்களாம்.
பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்ல இருக்கிறதுனால ஜெயம் ரவி வந்து சைலண்ட்ல போனை வச்சிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா உடனே இம்மீடியட்டா வந்து அவருடைய உதவியாளர் கூப்பிடுவாங்க. அவரும் எடுக்கலைன்னா அந்த டைரக்டருக்கே கூப்பிட்டு அவர் எங்க இருக்காரு, எங்க 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 இருக்காரு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம். உடனே போன் அவர் கையில கொடுக்க சொல்லி கேட்பாங்களாம். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டு வீடியோ கால்ல வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க போல. சோ இவர் உடனே வீடியோ கால்ல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கேங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க போனே வைப்பாங்க போல. இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்ததுனால ஜெயம் ரவி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். இது வருத்தமான முடிவு தான். ஆனா வந்து எப்படி சொல்றது, அதான் சொல்றேன்ல, ஒரு அடக்குமுறையிலே இருந்து ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுல இருந்து வெளியில வந்திருக்காரு. இப்போ வந்து அவர் கெனிஷாவோட இணைச்சு பேசுறாங்க, அதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனா வந்து கெனிஷாவும் அவரும் இந்த திருமணத்துக்கு வந்ததை ஒரு சர்ச்சையா பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எடுக்கிற முடிவு. அதை நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. கெனிஷாவோட வந்தாருங்கிறதுக்காண்டியே தவற பேச முடியாது. இல்ல சார், நீங்க தொடக்கத்திலே சொன்ன மாரி வந்து, இது அவங்களுக்குள்ள தனிப்பட்ட விவகாரம். அத பத்தி நம்ம பேசுறதுக்கு எந்த பெர்சனல் விஷயங்கள பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இந்த விவகாரம் பூதாகரம் ஆன உடனே ஜெயம் ரவி தரப்புல இருந்து, கெனிசா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, "நாங்க நண்பர்கள் தான். வேற எதுவும் இல்ல" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு வந்தனா, கண்டிப்பா சர்ச்சையா மாறும், பேசு பொருள் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சே வந்திருக்காங்கன்னா, அவங்க எதுக்கும் தயாராயிட்டாங்க. சர்ச்சையானாலும் பரவால்ல, பேசினாலும் பரவால்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி நெனச்சுட்டாங்களா அவங்க? உடைச்சு எடுத்துட வேண்டியதுதான் காசு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது இனிமே மறைச்சு வைக்க முடியாது சார். இது இனிமே கூடிய சீக்கிரம் வெளிப்படுத்தி தான் ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்களுடைய அதாவது ஜெயம் ரவி, ஆர்த்தி அவங்களுடைய விவகாரம் வந்து கேஸ் வந்து கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அது ஒரு முடிவுக்கும் வந்துரும். அப்படி இருக்கும்போது இனி முடிவுக்கு வந்துருச்சுன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. யாரு, கெனிஷாவும் ஜெயம் ரவியும். மேபி திருமணத்துல கூட அது போய் முடியலாம். திருமணத்துல தான் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படித்தான் வந்து அவங்க 2 பேரும் ஜோடி போட்டு வர்றது பார்த்தா தெரியுது. நாம மறுபடியும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது ஜெயம் ரவியோட தனிப்பட்ட முடிவு. அந்த முடிவு எடுக்க காரணம் என்ன? அதாவது ஜெயம் ரவியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல நடிகர். அதாவது வந்து நடிகர் மட்டும் இல்ல, நல்ல மனிதர். அதாவது வந்து பொதுவாவே பாத்தீங்கன்னா, பெரிய விஷமத்தனமான பேச்சுகளும் எதுவும் வந்து ஜெயம் ரவி மேல இன்னைக்கு வரைக்கும் சினிமால இல்ல. ஜெயம் ரவி மேல பெரிய குற்றச்சாட்டுகளோ, இல்ல படப்பிடிக்க வரமாட்டாரு, அடாவடி பண்ணுவாரு, ஆட்டிடியூட் காட்டுவாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையோ, இல்ல யாரையும் மதிக்க மாட்டாரு, ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி இருந்தாதான், இப்படி இருந்தாதாங்கிற மாதிரி டிமாண்ட்ஸ் வைப்பாருங்கிற மாதிரியோ எந்த விதமான தகவலும் இது வரைக்கும் இல்ல. ஒரு நல்ல நடிகராகத்தான் ஜெயம் ரவி திரையுலகில் இன்னைக்கு வரைக்கும் வலம் வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றது, இது வந்து இது மறுபடியும் சொல்றது, இந்த முடிவுக்கு காரணம் வந்து எப்படின்னா சுஜாதா விஜயகுமார் தான். அவர் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவர் தள்ளப்பட்டுட்டார். அதாவது வந்து ஒரு முற்று சந்துல கூட்டிட்டு போய் அவர் கழுத்துல கத்தி வச்ச மாதிரி ஆகி போச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவர் எகிரி திமிர ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அதனுடைய வெளிப்பாடுதான் 2 பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க, ஜெயம் ரவியும் கெனிஷாவும். ஐசரி கணேசன் அவருடைய மகன் திருமணம் குறித்தும், கெனிசா, ஜெயம் ரவி குறித்தும் பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.